யுனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முக்கியமான காரியம் செய்தார் தன்னுடைய வெற்றிக்கு. அது திராவிட இயக்கத்திற்கு உடன்பாடா இல்லையா? அதே நேரத்தில் அவர் விமர்சனத்தை எப்படி எதிர்கொண்டார்? இதற்கு காரணம் யார்? இதற்கு பின்னணி என்ன? அது ரொம்ப முக்கியமானது. ஏன் இவ்வளவு பெரிய புடகம்? திராவிட இயக்கத்திலிருந்து சிவாஜி கணேசன் வெளியேறுவதற்கு கூட இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. குறிப்பாக திராவிட இயக்கம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் வெளியேறுவதற்கு இது காரணமாக அமைந்தது. என்ன அப்படிங்கிறத தான் நான் காணொலியில் இன்னைக்கு சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிவாஜியின் வெளியேற்றமும் எம்ஜிஆர் அவர்களின் வருகையும் எதுல நடந்துச்சு தெரியுமா? ஒரு சாமி கும்பிடுற கோயில்ல தான் நடந்துச்சு. இந்த கோயில் பிரச்சனையில தான் சிவாஜி கணேசன் கட்சியை விட்டு வெளியே போகக்கூடிய சூழல். ஆனால் எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனார். மூகாம்பிகை கோயிலுக்கு தங்க வாளினை கொடுத்தார். அந்த தங்க வாள் என்ன செய்தது, இன்றைக்கு வரைக்கும் அது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு இன்றைய செய்தியில் நான் பதிவு செய்ய போகிறேன் தோழர்களே. ரைட்டு. ஏன் சிவாஜி கணேசனை இந்த இடத்துல நம்ம சொல்றோம்? நடிகர் திலகம் தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் நடந்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்கின்ற ஒரு நாடகத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுத்தோவியத்தில் மக்கள் மனங்களை வென்ற ஒரு நாடக கலைஞர்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அன்னைக்கு அவர் சி.வி. கணேசன் தான். அந்த சி.வி. கணேசன் தான் அவருடைய உண்மையான பெயர். அந்த நாடகத்தில் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிற நாடகத்தில் சிவாஜி வேடத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தார். இன்றைய சிவாஜி, அன்றைய கணேசன் நடித்தார். ஆனா மயிரிழையில அது தப்பிச்சு. எப்படி தெரியுமா? அது எம்ஜிஆர் நடிக்க வேண்டியது. ஆக்சுவலா உண்மையிலே அந்த பெயர் யாருக்கு போயிருக்கணும்னா சிவாஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற பேர் அங்கதான் வந்திருக்கணும். ஆனால் அன்னைக்கு சிவாஜி கணேசன் சி.வி. கணேசன் நடிச்சதுனால அதை பெரியாருக்கு முன்னணியில மிகப்பெரிய நடிப்பு திறமையை கொடுத்து மிகப்பெரிய ஒரு நம்ம பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு அது பயன்பட்ட காரணத்தினால எந்த இடத்துக்கும் எந்த நாடகத்திற்கும் திரைக்கும் சினிமாவுக்கும் ஈடுபாடு இல்லாத அதை புறக்கணிக்கக்கூடிய தந்தை பெரியார். பெரியார் இதை மாதிரி விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டார். அவருக்கு இந்த கலை நிகழ்ச்சிகள், ஆட்டம் பாட்டம், அதுகள்லாம் அவருக்கு பொழுதுபோக்குகள்லாம் அவருக்கு பிடிக்காது. மனிதர்களை பிடித்த பீடைகள் பாரு, அது ஒழிக்கணும் பாரு. மனிதன் சோம்பேறியா உட்காந்து கையை தட்டிக்கிட்டு சிரிக்கிறதுகளை அவர் விரும்ப மாட்டார். உழைக்கணுங்கிறவர் அவர் சிந்தனைக்கு மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் அப்படிப்பட்ட பெரியார் இந்த நாடகத்தை நான் பார்த்தேன், அண்ணாவின் எழுத்துக்களை ரசித்தேன். ஆனா அந்த நாடகத்துக்கு உயிர் கொடுத்தது அந்த தம்பி யாரியா வர சொல்லியான்னு சொல்லி வர சொன்னார் கணேசன். இவரை சிவாஜியாகவே எனக்கு தெரிந்தார். அதனால் இன்று நான் இவரை சிவாஜி கணேசன் என்று அழைக்கிறேன்னாரு. அது பெரியார் கொடுத்த பட்டம்தான் இன்னைக்கு சிவாஜி கணேசன்கிற பெயர் உலகத்தில் நிரந்தரமாகிவிட்டது. அது சரி, இதுக்கு என்ன காரணம்? அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் திராவிட இயக்கத்தின் மேடைகளில் எல்லாம் துவக்க காட்சிகளில் துவக்கத்தில் நடித்து கொண்டிருந்தவர். சினிமால மட்டும் இல்லை, நாடகங்களே நடித்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவர். ஒரு கோயில் பிரச்சனையில திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாருங்கிறது, திருப்பதி கணேசா உனக்கு இது தேவையாங்கிற அந்த விமர்சனம் தான். சிவாஜி கணேசன் அவர்கள் வெதும்பி நொந்து வெளியே போனார். இது நடந்துச்சு. அதுக்கு காரணம் இருந்தது. அன்னைக்கு திராவிட நாடு கேட்ட சூழல். திராவிட நாடுனா என்ன தெரியும் இல்லையா? தனி நாடு கேட்ட சூழல். பாகிஸ்தானை போல, பங்களாதேஷை போல, அன்னைக்கு பங்களாதேஷ் உருவாகல. இலங்கையில் இருக்கக்கூடியதை போல நீங்க எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி கேட்ட சூழல் தான் நீங்க திராவிட நாடு. அதுக்கு காரணம் பின்னணி வரைக்கும் இருக்கு. நம்ம அது 57 தேர்தலுக்கு முன்னாடி என்ன வச்சாரு? அண்ணா சொன்னார் ஒரே வார்த்தையில், நாங்கள் தனிநாடு கோரிக்கையை கைவிடுகிறோம், ஆனால் அதற்கான காரணங்கள் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னார். பெரியார் அதை கொஞ்சம் மாற்றி சொன்னார். இந்த காலத்தில் எங்களை சட்டங்கள் மூலமாக எங்களை ஏமாற்றி விடலாம், நசுக்கி விடலாம், எங்கள் புரட்சியை அடக்கி விடலாம், ஆனால் எதிர்காலத்தில் எனது பேரப்பிள்ளைகள் இதை கேட்டு வருவார்கள் என்று சொல்லிவிட்டு தான் பெரியார் போயிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சரி, இவ்வளவு இதோட நிப்பாட்டிக்கிறோம். இது நமக்கு தேவை. எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போனார்ல, அதை யாரும் ரசிக்கல, யாரும் கேள்வி பெரிய அளவில் கேட்கவில்லை. ஏனென்று சொன்னால் அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து விட்டார்.
ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராகி பொதுச் செயலாளர் மூலம் மக்கள் மனதினை வென்று அவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்ட காரணத்தினால் அவருடைய மனைவி ஜானகி அம்மா இருக்காங்க இல்லையா, ஜானகி அம்மா மூகாம்பிகை கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்க, தங்க வாள் கொடுக்கறதா. ஏன்னா எம்ஜிஆரோட அம்மா அவங்க மலையாள தேசத்தை சேர்ந்தவர், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க. அவங்க சாமி கும்பிடுறது மூகாம்பிகை கோயில். அந்த மூகாம்பிகை கோயில் எம்ஜிஆரோட தாய் சத்யபாமா அவங்க கும்பிடுற சாமிங்கிறதுனால, எம்ஜிஆர் அவங்க அம்மாவை கும்பிடுறதுனால, அவங்க அம்மா கும்பிடுகிற சாமிக்கு ஜானகி அம்மாள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்க. அந்த வேண்டுதல் என்னன்னா தங்க வாள் கொடுக்குறோம். இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன உடனே அதை கேட்டு ரசித்து ஒரு பெரிய அளவில் அவர் ஒன்றும் பிரச்சனை பண்ணலாம். ஒரே ஒரு குறுக்கு செய்தி சொல்கிறேன். எம்ஜிஆர் சினிமா வேஷத்தில் கூட கோயில் காட்சியோ, திருமணத்தில் பெரிய புரோகித காட்சியோ, சாமி வேஷம் போட்டு சாமி ஆடுகிற பாடல்களோ எதுவுமே எம்ஜிஆரோட படத்தில் இருக்காது. அதுதான் கொள்கைங்கிறது. அப்படி இருந்தவர் தான். ஆனால் ஜானகி அம்மாள் தன்னுடைய மனைவி வேண்டுதலுக்காக 1977 ஆண்டு முதலமைச்சரான உடனே அந்த கோயிலுக்கு போறார். கோயிலுக்கு போய் 3/4 கிலோல தங்க நான், இதை ஒன்றும் சும்மா சொல்லலைங்க, ஜானகி அம்மா அவர்கள் எழுதிய புத்தகம். ஜானகி அம்மா அவர்களே எம்ஜிஆரின் மனைவி, முன்னாள் முதலமைச்சர், அவர் கைப்பட எழுதின புத்தகத்திலிருந்து தான் இந்த செய்தியை நான் சொல்றேன். தானே சொல்லலாம். அதை மூர்த்தி கணேஷ் என்கக்கூடிய பட்டர் வசம் போய் அதை ஒப்படைக்கிறார். 1977 ரிசல்ட் வந்த பிறகு. அப்போ போய் எம்ஜிஆர் என்ன செய்தாரா, அப்போ கூட கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ஆதிசங்கரன் இருந்தார். இந்த கதை பெரிய கதை, அது உண்டானது. அது 1000 ஆண்டு கால வரலாறு. அங்கதான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய, இந்துங்கிற ஒரு மதமே கிடையாது, தீக்குப்பையில் விடுங்க, இந்துங்கிற மதம் அன்னைக்கு கிடையாது. சைவம் வைணவம் கோலோச்சிய காலத்தில் ஒரு புரோகித மதமாக இருக்கக்கூடிய அதுல ஒரு ரிவோல்யூஷன், அனைவரும் பார்ப்பன எதிர்ப்புங்கிற ஒரு லெவல்ல கொண்டு வந்த ஒரு பார்ப்பாளர். அவர் ஆதிசங்கரங்கிறது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அவர் ஒரு மிதவாதி அப்படிங்கிற அடிப்படையில் அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றதாகவும், அந்த இடத்துல ஆதிசங்கர பீடம் என்று இன்றும் ஒன்று இருக்காகவும், எம்ஜிஆர் அந்த பீடத்துல போய் உட்கார்ந்து அமைதியா இருந்திருக்கார். எங்க மதத்தில் ரிவோல்யூஷன் கொண்டு வந்த ஆதிசங்கரோட பீடத்துல போய் உட்காந்துருக்கார். அது இன்னைக்கு அந்த பீடம் இருக்குது. அதோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, எம்ஜிஆர் கொடுத்த தங்க வாள் இருக்குல்ல, அந்த தங்க வாளை மூகாம்பிகை கோயில்ல படைத்து விட்டு அந்த தங்க வாளை எடுத்துக்கொண்டு மூகாம்பிகை சாமிக்கு எப்பொழுதெல்லாம் ஆராதனை நடக்கப்படுகிறதோ, தீபாவளி நடத்தப்படுகிறதோ, எப்போ பரிகார பூஜைகள் நடத்தப்படுகிறதோ அப்பொழுது அந்த தங்க வாள் எடுத்து வெளியே வைக்கப்படும். தங்க வாளுக்கும் பூஜை எப்ப, இன்னைக்கும் இன்றும் எப்பொழுதெல்லாம் பெரும் பூஜையோ அப்பொழுது எடுத்து வெளியே வைக்கப்படும். எப்படி, அத்திவரதர் தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டு அந்த மரக்கட்டை ஒன்று இருக்கும் இல்லையா, அதை இதாக செஞ்சதுக்குள்ள வெளியே வரும்போது எல்லாரும் பூஜை பண்றாங்க இல்லையா, அது மாதிரி. இன்னும் எளிதாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை எப்படியோடு நான் பொறுத்துறேன்னா, யாரும் தோழர்கள் இதை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு வெறுப்பு எந்த வகையிலும் கிடையாது. ஆனால் நான் நாத்திகன். எனக்கு எந்த நம்பிக்கையும், எனக்கு எந்த கடவுள் நம்பிக்கையும் எதுவும் துளி அளவு கூட கிடையாது. நான் உண்மையாக சொல்கிறேன். புராணம்னா புராணம், இதிகாசம்னா இதிகாசம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய நம்பிக்கை வேறு, மற்றவருடைய நம்பிக்கை வேறு. ராமாயணத்தில் பரதன் தனது தாயின் நயவஞ்சகத்தால் ராமன் காட்டுக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக தனது கட்டிய மனைவி சீதை வெளியேறி அவள் இலங்கைக்கு சென்ற பிறகு ஒரு துன்பமான ஒரு சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய போர் ஒன்று மூண்டு இக்கட்டான சூழலில் தன்னோட மகன் பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்ட பரதனின் தாய் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ பரதன் என்ன சொன்னா அப்படின்னா, தன்னுடைய அண்ணன் அமர்ந்த மேடையில் நான் உட்கார மாட்டேன்னு ஒன்று செஞ்சுட்டு ராமன் போட்ட செருப்பு எடுத்து அந்த இடத்துல வச்சிருப்பான். அந்த செருப்பை கடைசி வரை ராமன் திருப்பி ஆட்சி கட்டில்கள் ஏறுகிற வரை அது திருப்பி இருக்கும். நீங்கள் இப்படிலாம் கோயில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இப்போ எங்கள் ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கோயில் இருக்குது. மலை கோயில் எங்கே போனாலும் 4 பிஞ்ச செருப்புகளை வச்சுருப்பாங்க எல்லாம். அந்த பிஞ்ச செருப்பு எடுத்து அவங்களும் தலையில் அடிச்சுட்டு போவாங்க. அது எவன் போட்ட செருப்போ எங்கே இருந்ததோ அதுகள்லாம் அது கருத்து வேற. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க இன்னைக்கு எங்கள் பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவண்ணாமலையில் அப்படித்தான் அடிப்பாங்க. மலையிலே ஒரு ஓரத்தில் இருக்க எல்லாரும் போய் செருப்பால் அடிச்சுக்கிட்டு போவாங்க. அதை கதையை கிட்டால் உண்மையான விளக்கத்தை சொன்னால் யாரும் அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் படித்து கொண்டு தான் போகிறவர்களை நாம் எதுவும் தடுக்கணும்னு அவசியமும் இல்லை. அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அதனால் அதுகளில் விட்டுருவோம். ஆனால் பரதன் எப்படி தன்னுடைய அண்ணன் மீது நம்பிக்கை வைத்திருந்து அவர் அணிந்திருந்த காலணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதை போலத்தான் எம்ஜிஆர் கொடுத்த அந்த வாள் இன்றும் மூகாம்பிகை கடவுளுக்கு பரிகாரமும் பூஜையும் புனஸ்காரங்களும் நடக்கிற பொழுது எம்ஜிஆரின் வாளுக்கும் நடக்கிறதுங்கிறது தான் உண்மையான சம்பவம். அது யார் கையில இருந்து யாருக்கு கொடுத்தாங்கிறதா இருக்கும். அதை நீங்க கோகினூர் வைரம் முகலாய மன்னர்கள்ட்ட தலையில இருந்தது. முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னராக இருக்கக்கூடிய பக்ருதீன் அவருடைய அப்போ ஆலம்ஷா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவுரங்கசீப், ஷாஜகான், அக்பர், அப்படியே போங்க, அப்படியே போயிட்டு இருக்கோம். அவங்க பாரம்பரியமாக வச்சிருந்த கோகினூர் வைரம் இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? பிரிட்டிஷ் மகாராணிகிட்ட இருக்கு, இங்கிலாந்துல. அவங்க உட்கார்ந்துருந்த மயிலாசனம் யார்கிட்ட இருக்குன்னா பிரிட்டிஷ்ல இருக்கு, மன்னர் உட்காரக்கூடிய இடம். அதுதான் சொல்றேன், எந்த பொருள் யார் பயன்படுத்தினார்கள் அது யாருக்கு போய் சேருகிறது என்றால் அதுல கௌரவமா உட்காருவாங்க. கடவுளுக்கே பூஜை செய்கிற போது எம்ஜிஆர் கையில் இருந்து சென்ற வாளுக்கும் அந்த பூஜை நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், எம்ஜிஆரின் கரங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்பதனால் அவர் கையிலிருந்து கொடுத்த அந்த தங்க வாள் 3/4 கிலோ அந்த வாளுக்கும் என்றும் பூஜை நடக்கிறது. மனிதன் மேம்பாடு, மனிதன் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த சம்பவம் இன்றும் உயிரோடு அவர் வாழுகிறார் என்கின்ற இந்த காட்சி, இந்த நினைவு அவர் அந்த கோயில் இருக்கிற வரை அவருடைய புகழ் இருக்கும். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு இனம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுதான் மனிதனோட வாழ்க்கையில நிலைத்து நிற்கும். நன்றி, வணக்கம் தோழர்கள். ஒரு சின்ன விஷயம், அவர் போட்ட சத்துணவும் நிற்கும். வணக்கம் தோழர், நன்றி.